நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி. தேனி மாவட்டம் தமிழகத்தில் வாழை பயிர் சாகுபடி அதிக அளவிலான நிறைந்த மாவட்டமாக காணப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் சுமார் 40,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களில் வாழை பயிர் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆக தேனி மாவட்டத்தில் விளையக்கூடிய வாழைப்பழங்கள் அங்கே பழுக்க வைக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. இங்கு 90% திசு கன்றுகள் நடவு செய்யப்பட்டு பயிர் செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாழைத்தார் கிலோ ஒன்றிற்கு 8 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரை இருந்து வந்தது. தற்பொழுது கிலோ ஒன்றிற்கு 5 ரூபாய்க்கும் கீழே சரிவடைந்து விட்ட காரணத்தினால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். மேலும் இந்த திசு கன்றுகள் நடவு செய்யப்படும் பயிர் முறை என்பது ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிராவில் பின்பற்றப்பட்டு வருவதால் வியாபாரிகள் அங்கே அதிக அளவில் செல்ல துவங்கிவிட்டனர். இதனால் தேனி மாவட்டத்திற்கு வியாபாரிகளின் வருகை குறைந்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய வாழை விவசாயிகள் இந்த விலை சரிவு காரணமாக மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் வங்கியில் வாங்கக்கூடிய கடனை திரும்பி செலுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு வாழை விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆக இவர்களை இந்த நஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க அரசு இவர்களுக்கு சலுகைகளை வழங்க வேண்டும். வாழை விவசாயிகள் வங்கியில் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். மேலும் இந்த வாழைப்பயிர் சாகுபடியை ஊக்குவிக்க பல்வேறு சலுகைகளை அரசு வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் இவர்களிடத்தில் இருக்கின்றன. இன்றைய சூழ்நிலையில் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை வாழை விவசாயிகளின் நிலை எப்படி இருக்கிறது, அங்கே என்ன மாதிரியான நிலை ஏற்பட்டிருக்கிறது, விலை என்பது எந்த அளவிற்கு சரிவடைந்திருக்கிறது, அவர்கள் பதிவு செய்யக்கூடிய கருத்துக்கள் என பல விதமான தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் சுமார் 40,000 ஏக்கரில் 3 கோடி வாழை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தோட்டக்கலைத்துறை வீரிய ஒட்டு ரக திசு வாழையை அறிமுகம் செய்தது. கன்றுகள் மூலம் வளரும் இந்த திசு வாழை ஒரே சீராக விளைந்து தார் வெட்டுக்கு வரும். மேலும் தோட்டக்கலைத்துறை உதவியுடன் தார் பழுக்க வைக்கும் மையம் அமைக்கப்பட்டு இங்கேயே திசு வாழை தார்களை பழுக்க வைத்து பெங்களூரு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தனர். இதன் மூலம் கிலோவிற்கு 15 என ஒரு தாருக்கு அதிகபட்சம் 700 ரூபாய் வரை விலை கிடைத்தது. விவசாயிகளும் நல்ல லாபம் அடைந்தனர். இதனால் தேனி மாவட்டத்தில் வாழை சாகுபடி பரப்பு அதிகரித்தது. தேனி மாவட்டத்தை தொடர்ந்து ஆந்திரா, மகாராஷ்டிரா விவசாயிகளும் அதிக அளவில் திசு வாழை சாகுபடி செய்தனர். இதனால் தேனி மாவட்டத்திற்கு வியாபாரிகளின் வருகை குறைந்தது. வாழைக்கு தேவை குறைந்ததால் கடன் வாங்கி வாழை சாகுபடி செய்த விவசாயிகள் கடும் வேதனையில் உள்ளனர். இந்நிலையில் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் உப்புக்கோட்டையில் அழகுவேல் என்ற விவசாயி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார். இது விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. வாழை சாகுபடியை முறைப்படுத்த வேண்டும், வாழை வியாபாரிகள் வங்கியில் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், உற்பத்தி அதிகரிக்கும் காலங்களில் விளைந்த வாழைப்பழங்களை சேமிக்க அமைக்கப்பட்டுள்ள குளிர்பதன கிடங்கை மேம்படுத்த வேண்டும் என்பதே தேனி மாவட்ட வாழை விவசாயிகளின் கோரிக்கை. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை வாழை விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சினை அதிக அளவில் இருக்கிறது. மேலும் இப்பொழுது தொடர் விலை சரிப்பு காரணமாக வங்கியில் அவர்கள் பெற்ற கடனை திரும்ப அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சூறாவளி காற்று வாழை மரங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் காரணமாக உற்பத்தி பாதித்திருந்த நிலையில் இப்பொழுது உற்பத்தி அதிகரித்தாலும் கூட அதற்கான ஒரு விலை தங்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு சோகமான ஒரு விஷயத்தை வாழை வியாபாரிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விவாதிக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தேனி மாவட்ட விவசாய சங்க செயலாளர் திரு பிரபாகரன் அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். இப்போ தேனி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வாழை பயிர் சாகுபடி கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு எந்த அளவிற்கு அதிகரித்திருக்கிறது, வாழைக்கு எந்த அளவிற்கு இந்த ஆண்டு விலை கிடைத்திருக்கிறது? தேனியில சாதாரணமா முந்தி ஒரு 10,000 ஏக்கர் ஒரு 12,000 ஏக்கர் அளவுல வாழை பயிர் செஞ்சுட்டு வந்தாங்க. இடையில இந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தி தென்னை ரொம்ப மோசமா போனதுனால 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி தென்னை விவசாயம் தென்னை எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு கட்டுப்படி ஆளுன்றனால நிறைய பேர் வாழையில லாபம் கிடைக்கின்ற தென்னை மரங்களை பூரா வெட்டிட்டு பழைய விட அந்த தென்னை இருந்த இடங்கள் எல்லாம் வாழை நடக்கூடிய தென்னையில ஒன்றுமே விலை கட்டுப்படி இருக்க வாழை நடுறதுனால வாழையில கடந்த 2-3 வருஷமா கிலோ 10 ரூபா 12 ரூபா ரேஞ்சுக்கு விற்றதுனால கொஞ்சம் அதுல மற்ற பயிரை விட அதுல லாபம் கிடைக்கின்றக்காண்டி எல்லா விவசாயிலுமே வாழை நடுறதுக்காக வேண்டி இது பண்ணாங்க. இந்த டயத்துல அந்த G9 என்ற அந்த
கன்றுகள் வந்து நிறைய கொடுத்தனால ஒரு 10 மாசத்துல லாபம் கிடைக்கின்ற நிறைய ஏரியா பயிர் சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில நிறைய சாகுபடி செய்யும்போது இந்த வருஷம் ஏரியா நிறைய ஆயிருச்சு. அதனால வந்து இதே டயத்துல மகாராஷ்டிரா, ஆந்திரா இந்த ஏரியாவிலையும் நிறைய நட்டுருக்காங்க. அதனால எல்லாமே ஒரே டைம்ல வரனால ஒரு கிலோ வந்து 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அந்த மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி வர்ற சூழ்நிலையில இந்த ஒரு நஷ்டத்தை வந்து மற்ற விவசாயம் வேற, வாழை விவசாயம் வேற. மற்ற விவசாயிகளோட ஏக்கருக்கு வந்து 20,000, 30,000, 40,000 செலவு பண்ணுவாங்க. வாழையை பொறுத்த வரைக்கும் ஏக்கருக்கு வந்து எவ்வளவு குறைஞ்சு செலவழிச்சாலும் ஒரு கன்றுக்கு 100 ரூபா வீதம் செலவழிச்சாதான் ஒரு நல்ல முறையை பராமரிக்க முடியும். அந்த சூழ்நிலையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாழைக்கு ஒரு ஏக்கருக்கு மினிமம் ஒரு 1 லட்ச ரூபா வந்து தன்னுடைய உழைப்பு இல்லாம 1 லட்ச ரூபா செலவழிச்சாதான் அந்த வாழை பயிரை கொண்டு வர முடியும். அந்த சூழ்நிலையில தான் விவசாயிகள் வந்து தன்னுடைய கடன் வாங்கி எல்லாம் செஞ்சு ஒரு 1 லட்ச ரூபா ஏக்கருக்கு செலவு பண்ணி கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் திடீர்னு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தனால விவசாயினால எந்த விவசாயினாலுமே 1 லட்ச ரூபா தன்னுடைய உழைப்பு இல்லாம 1 லட்ச ரூபா நஷ்டத்தை வந்து நிச்சயமா எந்த விவசாயினாலுமே தாங்க முடியாது. ஏன்னா விவசாயத்தில் லாபம் வரும்போது அந்த பணத்தை வச்சு விவசாயிகள் வேற எங்கேயும் மிச்சம் வைக்க போறதில்லை. பழையபடி அந்த பணத்தை வந்து ஒரு போர் போட்டுடலாம், ஒரு கிணறு வீட்டுலாம், திருப்பி தண்ணி கொண்டு வந்தோம்னா இன்னும் 1 ஏக்கர் சேர்த்து நம்ம விளைச்சல பண்ணலான்றதுனால அதுல ஒரு 2 வருஷமா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கிடைச்சிருந்தா கூட அதையும் இந்த மண்ணுல போட்டு உற்பத்திக்காகத்தான் விவசாயிகள் செய்வாங்களுடைய அந்த பணத்தை எடுத்து அவங்க வேற எந்த ஒரு இதையுமே அனுபவிக்க மாட்டாங்க. தொடர்ந்து பேசலாம் திரு பிரபாகரன். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுது ஏக்கர் ஒன்றிற்கு 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து வாழை பயிர் சாகுபடி செய்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது கிலோ ஒன்றிற்கு 3 ரூபாய் அல்லது 4 ரூபாய் மட்டுமே தற்பொழுது விலை கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆகையால் இந்த ஒரு விலை சரிவு என்பது விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் வங்கிகளில் பெற்ற கடனை எப்படி அடைப்பது என்கின்ற ஒரு வழி தெரியாமல் விழிப்பிதங்கி இருக்கிறார்கள் விவசாயிகள். தொடர்ந்து தேனி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி தர்மதுரை தன்னுடைய நிலையை பதிவு செய்திருக்கிறார். கேட்கலாம். 2 ஏக்கர் வாழையில வந்து ஒரு தாருக்கு செலவு வந்து 150 ரூபா வரைக்கும் செலவாகுது. ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணி அந்த 1 லட்ச ரூபா வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. வாழை வந்து விலை இல்லாம போயிருது. அதனால வந்து நாங்க வந்து பரம்பரையா விவசாயம் பண்றாளுங்க. விலை இல்லாம போறதுனால எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அரசு வந்து எங்களுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் ஏதாவது இருப்பு வச்சு வைக்கிற மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ் பெரிய அளவுல செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். மேற்கொண்டு வந்து அது இல்லாம கவர்மெண்ட் வந்து மானியம் வந்து சரியான நேரத்துல வந்து எங்களுக்கு தர மாட்டாங்க. மானியம் கிடைக்கிறது இல்ல. சொட்டு நீர் வந்து போட்டு 1 வருஷமாவது, 1 வருஷத்துக்கு இன்னும் வந்து மானியம் வரல. தேனி மாவட்ட விவசாயிகளை பொறுத்தவரை உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய காலங்களில் வாழைகளை சேமித்து வைக்க அவர்களுக்கான குளிர்பதன சேமிப்பு கிடங்கு ஏற்படுத்தி தர வேண்டும். ஏற்கனவே அங்கே சேமிப்பு கிடங்கு இருக்கிறது. அதனுடைய நிலை என்ன? மேலும் அரசினுடைய மானியங்கள் சரியான ஒரு வழியில் அவர்களை சென்று சேர்வடையவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர்களிடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து இது பற்றி விவாதிக்கலாம். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாழை விவசாயிகள் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையை பற்றி விரிவாக விவாதித்து வருகிறோம். திரு பிரபாகரன், இப்போ தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாழை விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அவங்களுக்கு அரசு சலுகைகள் ஏதாவது இருக்கா? இப்ப ஏற்கனவே ஒரு விவசாயி சொன்னாரு, அரசு எங்களுக்கு மானியங்கள் ஒழுங்கா கொடுக்கறதில்ல அப்படின்னு. அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மானியங்கள் வாயிலாக சொல்றாங்களோ இது வரைக்கும் எந்த மானியமே விவசாயிகளுக்கு கிடைச்ச மாதிரி இல்ல. எந்த உரங்களோ விவசாயிகளுக்கு எந்த மானியமே எப்பயுமே கிடைச்சு இப்ப ஒண்ணு வாழைக்கெல்லாம் ஒண்ணு கொடுத்த மாதிரி இல்ல. ரெண்டாவது வாழை விவசாயத்துக்கு ஒரு தீர்வு காணணும்னா ஏற்கனவே சின்னமனூர்ல ஒரு 17 கிடங்கு பெரிய அளவுல செஞ்சு அங்கே ஒரு 120 நாள் வரைக்கும் அதை ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில கட்டக்கூடியதுல அரசு எல்லாமே இது பண்ணாங்க. அது பழையபடி ஒரு ஸ்பீடப் பண்ணாம திருப்பி அப்படி கிடப்புல போட்டாங்க. இந்த வாழைக்கு ஓரளவு நிரந்தரமா தீர்வு காணணும்னா அந்த அளவு ஒரு பெரிய ஒரு 17 சாலை 120 நாள் வரைக்கும் அங்க ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தா. ஏன்னா அந்த எல்லா விலையினுடைய பிக்சேஷனே மேக்சிமம் ஒரு மாசம் 1.5 மாசத்துக்குள்ளதே இந்த இவ்வளவு தடுமாற்றங்கள் இருக்கு. 120 நாள் அந்த வாழையை பாதுகாக்கும் சூழ்நிலை நிச்சயமா வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு 8 ரூபா 9 ரூபாய்க்கு குறையாத விலையை வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசு வந்து இந்த வாழை விவசாயத்தை காப்பாற்றணும்னா நிச்சயமா அந்த மாதிரி ஒரு பெரிய எவ்வளவு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வாழை நடுறாங்கன்னு ஒரு கணக்கு எடுத்து அந்த கணக்குப்படி அந்த ஏரியாவுக்கு வந்து ஸ்டோரேஜ் கிடங்களை அமைச்சு கொடுத்து அதை வந்து அதன்படி வந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த டைம்ல அதை பயன்படுத்தினா விவசாயிகளுக்கு ஓரளவு வந்து ரொம்ப நஷ்டம் வராத அளவுக்கு சூழ்நிலையில கொடுக்கலாம். அதுபோக இல்லாம இந்த மாதிரி ஒரு அபரிவிதமான 3 ரூபா 4 ரூபா ஒரு தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இந்த 3 ரூபா 4 ரூபா விற்கும் போது சூழ்நிலையில் வரும்போது அரசு வந்து மனசு வச்சு ஒண்ணுமில்ல அந்த முட்டை சப்ளை பண்ற மாதிரி அந்த நேரத்தில் அரசு வந்து 1 கிலோ 6 ரூபாய்க்கு கூட பர்ச்சேஸ் பண்ணி எல்லா ஒரு ஸ்கூல்களுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாழைப்பழம் கொடுத்தா அந்த நேரத்தில் அந்த விவசாயிகளுக்கு ஒரு ஈடு கட்டுற மாதிரி சூழ்நிலையில் வரும். எங்களுக்கு விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் அரசு வந்து எங்களுக்கு கட்டுப்படியான விலை கூட கொடுக்க வேணாம். அதாவது தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எப்ப வருதுன்னா அபரிவிதமான செலவழிச்சு தன் உழைப்பையும் தாண்டி
அந்த தற்கொலை முனையை சொல்லி தன்னுடைய அந்த உற்பத்தி செலவு கூட கிடைக்கலன்ற சூழ்நிலை தான் விவசாயிகள் இந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து வர்றாங்க. அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும்போது அரசு வந்து எங்களுக்கு வேற எந்த மானியம் எந்த சலுகையிலுமே கூட செய்ய வேணாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது வந்து அரசு வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி அதனால அரசுக்கு வந்து கொஞ்சம் நஷ்டம் வந்துட்டா கூட அந்த மானியமா கொடுக்கறதுக்கு பதில் விவசாயிகளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் வரும்போது அந்த இதை பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அசல்னாலும் கேட்கிற மாதிரி வந்துச்சுன்னா தற்கொலைகள் நடக்காம இருக்கிறதுனால எங்களை காப்பாற்ற வேணாம். அட்லீஸ்ட் தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு விவசாயிகளை காப்பாற்றணும்னா அந்த உற்பத்தி செலவு அளவுக்கு குறையும் போது ஒரு சூழ்நிலையில வந்து இந்த அரசு வந்து அதை ஒரு பர்ச்சேஸ் பண்ற சூழ்நிலையை வந்து உருவாக்கி அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினால் ஒழிய வேற விவசாயில வந்து நீ போற காலங்களில் கடன் வட்டி இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து தற்கொலைகள் வந்து இந்த ஒன்னு ஆரம்பிச்சது ஒவ்வொரு விவசாயம் மன உடைஞ்சு அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்களால கடன் பிரச்சனை, ரெண்டாவது நம்ம மானரோசத்துக்கு விவசாயிகள் வந்து ஒரு மானரோசத்துக்கு அஞ்சு வாழ்றவங்க, கடனை வாங்கி ஏமாத்திட்டு போக முடியாது, ஒண்ணுமே செய்ய ஒரு மனநிலையில இல்லாதவங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து அரசு வந்து விவசாயில வந்து எந்த ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறதில்ல, சும்மா வாயிலால சொல்றாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு மத்திய அரசு கூட 2% வட்டியை அதிகரிச்சு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் வந்து இவ்வளவு போராடுறாங்க, இவ்வளவு சூழ்நிலையில் இருக்காங்க, இவ்வளவு வாழ்வாதாரம் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க சூழ்நிலையில 7% இருந்த வட்டியை பழையபடி 2% விவசாயிகள் கூட்டுறாங்கன்னா எந்த நிலைமையில் அரசாங்கம் செயல்பட்டு என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து பேசலாம் திரு பிரபாகரன். விவசாயி தான் பயிர் செய்த பயிருக்கு உற்பத்தி செலவு கூட கிடைக்காத ஒரு பட்சத்தில் தான் தற்கொலை முடிவை எதிர்கொள்ள இருக்கிறார். மேலும் இப்பொழுது தேனி மாவட்டத்தில் நிகழ்ந்த ஒரு தற்கொலை என்பது விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசு எங்களுக்கு சரியான ஒரு மானியம் கூட கொடுக்க வேண்டாம், இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நிலவும் பொழுது அவர்களிடமிருந்து அரசு கொள்முதல் நியாயமான விலையில் கொள்முதல் செய்து அதை விநியோகித்தால் அவர்களுக்கும் கூட ஒரு உதவியாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. அரசு இதை பரிசீலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் வாழை விவசாயிகளிடம் உள்ளது. தொடர்ந்து தேனி பகுதியில் இருக்கக்கூடிய வாழை விவசாயிகள் நர்மதா மற்றும் மீரா தங்களுடைய நிலையை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். நாங்க 2.5 குழி மொத்த விவசாயம் பண்ணி வாழை கடனுக்கு வாங்கிதான் வெளியில விவசாயம் பண்ணோம். அதுவே எங்களுக்கு கை கொடுக்கல, ரொம்ப கடன் ஆயிடுச்சு. இந்த வாழைக்கு போட்டதுல கூட ஆரம்பத்துல இருந்தே நாங்க கடனை வாங்கிதான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுதான் செலவழிச்சுட்டே வந்தோம். இந்த வாழைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாயிருச்சு. இது விலை நாங்க இந்த வாழை வரும் இதை வச்சாது எப்படியாவது நாங்க அந்த நகையை திருப்பிடலாம், கொஞ்சம் பணத்தை கட்டிடலான் இருந்தோம். ஆனா இதுவுமே கை கொடுக்கல, விலையும் இல்ல, கான்ட்ராக்டுக்காரங்க யாரும் வரவும் இல்ல. விலை போனா 20 ரூபா 30 ரூபாய்க்கு அப்படி சொல்றதுக்கா வித்துமே 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு தான் வரும். அதை நம்ம வெட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட காசு வராது. வீட்டுல ரொம்ப மன கஷ்டம், வட்டி கட்ட முடியாம வெளியே இது பண்ணாம நகை ஏலத்துல போயிருந்து இதே ரொம்ப இந்த ஒரு மாசமாவே எங்க அப்பா ரொம்ப புலம்பிட்டே தான் இருந்தாங்க வீட்டுல. அரசு அறிவிக்கின்ற, அரசு வழங்குகின்ற அந்த உதவிகள், அந்த மானியங்கள் சரியான முறையில் சென்று அடையாததற்கு அரசினுடைய செயல்பாடுகளா அதிகாரிகளுடைய செயல்பாடுகளா, இதை அரசினுடைய கவனம் மேற்கொண்டு இந்த சலுகைகள் விவசாயிகளை சரியான முறையில் சென்று அடைந்தால் அவர்களுக்கு மேலும் உதவிகரமாக இருந்து இந்த விவசாயத்தில் இந்த சூழ்நிலையை அவர்கள் சமாளித்து பின் எதிர்வரும் நல்ல விலை உள்ள காலங்களில் நன்கு விவசாயம் செய்யக்கூடிய நிலைமைக்கு இந்த விவசாயிகள் இருக்கும். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாழை விவசாயிகளின் நிலை, அரசு அவர்களுக்கு செய்து வரக்கூடிய உதவிகள், தேனி மாவட்ட விவசாயிகள் அரசிடம் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள், கோரிக்கைகள் என பல்வேறு விஷயங்கள் குறித்து பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டத்தில் வாழை பயிர் சாகுபடி என்பது அதிக அளவில் இருந்தாலும் கூட அவர்களுக்கான உற்பத்தி செலவு கூட கிடைக்காத சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய வாழை விவசாயிகள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அது பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழை விவசாயிகளான கோட்டைசாமி மற்றும் ஜோதி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். இந்த லாபம் அதிகமாக கிடைச்சதுனால நிறைய பேர் இருக்கிற வாழை திராட்சை எல்லாம் அழிச்சிட்டு வாழைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த 3 வருஷமா தொடர்ந்து இப்படி இந்த மாதிரி அதிகமான வாழை உற்பத்தி ஆகிறதுனால உற்பத்தி கூடிருச்சு. உற்பத்தி கூடினால நமக்கு டிமாண்ட் கம்மியாகி இந்த வருஷம் விலை ரொம்ப மோசம் போச்சு. 4 ரூபா 3 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்ப தேனி மாவட்ட விவசாயிகள் பூராமே தான் வளர்த்த வாழையை அதை பேக் பண்ணி அதாவது ட்ரேல போட்டு கொண்டு போய் அங்க வச்சிட்டோம்னா மொத்தமா இந்த இடத்துல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள இடத்துல இவ்வளவு டன் இருக்கு அப்படிங்கறது நமக்கு கம்ப்யூட்டர் மூலமா ட்ரேடிங் பண்ணலாம். அப்ப எல்லா இடத்துல எல்லா வசதியோட இருக்கிறதுனால மற்ற ட்ரேடர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாம் வெளியே அங்க நேரடியா வருவாங்க. அதாவது விவசாயத்துக்கு நேரடியா போகாம அந்த சென்டருக்கு வருவாங்க. சென்டருக்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு ரேட்டு பேசலாம். இந்த மாதிரி மார்க்கெட் ரேட் இருக்கு, இந்த ரேட்டு தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு நம்ம டிமாண்ட் பண்ணலாம். விலை ஆட்டோமேட்டிக்கா கூடும், லாபம் கூடும்.
விவசாயத்துல இருந்து இப்போ அந்த தோட வாழை போட்டு வாழை விலை இல்லாம நஷ்டமா போயிடுச்சு. அதுலயே எங்க மனம் உழைச்ச ரொம்ப பாதிக்கப்பட்டு மனசை விட்டாரு. தோட கடையில வாங்கி தோட வாங்கினேன், ஒத்திதான் வாங்கினேன். 2 பிள்ளைகளை படிக்க வைக்கணும், 2 பசங்களை நான் படிக்க வைக்க முடியல. கூலிக்கும் இப்போ மழை தண்ணி நேரம் கூலிக்கும் போக முடியல. அந்த கூலி வேலை செய்ய முடியும். இந்த பிள்ளைகளை என்ன நான் படிக்க வைக்கிறதுன்றது இந்த வேலையும் வாழை விலை கிடைக்கலன்னு இவர் இந்த முடிவு எடுத்துக்கிட்டாரு எங்க வீட்டுக்காரர். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாழை விவசாயிகள் தங்கள் பதிவு செய்த கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து திரு பிரபாகரன், இப்போ தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 ஏக்கர் பரப்பளவுல வாழை பயிர் சாகுபடி செய்தால் அதற்கு சரியான ஒரு விலை கிடைக்கும். ஆனா இப்போ தேவையை மீறி அளவுக்கு அதிகமான இடங்கள்ல பயிர் சாகுபடி செய்யப்படுதா ஒரு பேச்சு இருக்கு. இப்போ வாழை சாகுபடியை முறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முறைப்படுத்தணும்னா விவசாயத்துல மற்ற பயிர் மாதிரி இல்லாம இந்த வாழையை பொறுத்த வரைக்கும் அந்த G9 என்ற ஒரு 3-4 கம்பெனி தான் இந்த கன்றுகளை வந்து கொடுக்குறாங்க. அது தோட்டக்கலை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மற்ற ஏரியாவுடைய புள்ளி விவரங்கள் தெரியும். இப்போ ஆந்திராவில் எவ்வளவு நடுறாங்க, மகாராஷ்டிராவில் எவ்வளவு, அங்க கிளைமேட் கண்டிஷன் எப்படி, மழை எப்படி பெஞ்சிருக்கு, இந்த வருஷம் எவ்வளவு விளையும், இதெல்லாம் ஒரு புள்ளி விவர கணக்குகள் அரசுக்கு அந்தந்த துறைக்கு தெரியும். அப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் தெரிஞ்சு அந்த கம்பெனிலையும் சரி விவசாயிட்டையும் சரி இந்த வருஷம் இந்த ஸ்டேட்ல நிறைய வர்ற மாதிரி இருக்கு, அதனால நீங்க வாழை நடுறத இந்த வருஷம் ஒரு 5 ஏக்கர் நடுறவங்க 2 ஏக்கர் நடுங்க, கொஞ்சம் ஜாஸ்தியா நட வேணான்ற மாதிரி கன்றுகள் கொடுக்கறவங்க கிட்டயும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அது அட்லீஸ்ட் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். எப்படி இப்ப படகுல போறவங்களுக்கு சுனாமி வரப்போது நீங்க கடலுக்கு போகாதுன்னு சொல்லி ஒரு மீனவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சில அறிவிப்புகள் ஒரு வழி நடத்துறது கூட இந்த விவசாயிகள் கிடையாது. ஒரு வழி நடத்தினா கூட பாதி பிரச்சனைகள் குறையும். விவசாயிகளுக்கு ஏன்னா கன்றுகளை கொடுக்கும் போதேவும் இந்த வருஷம் விலை இருக்காதுங்க, ரொம்ப ஜாஸ்தியா ஏரியா நடுறாங்க, அதனால நீங்க கொஞ்சம் குறைச்சு நடுங்க, 5 ஏக்கர் நடுறதுக்கு 2 ஏக்கர் நடுங்க இந்த வருஷம். அதே மாதிரி மற்ற வருஷம் மற்ற ஏரியா ஏதாச்சும் ரொம்ப ரெயின்ஃபால் கம்மியா இருக்கு, அந்த ஏரியாவில் நடவு புள்ளி வர கணக்குப்படி கம்மியா இருக்கும்போது இந்த ஏரியாவில் நம்ம தேனியில இருந்த வட்டம் கொஞ்சம் நட்டா வாழை கூடுதல கிடைக்கின்ற சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் எங்களுக்கு உதவி பண்ணா கூட ஒரு வழிகாட்டுதல் கூட அந்த அரசியல் இல்ல, ஒரு விவசாயத்துறையில கிடையாது. இப்ப நீங்க அரசு கிட்ட முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் என்ன? அரசு கிட்ட முன்வைக்கக்கூடிய இப்ப இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுன்னா அந்த ஒரு தற்கொலை சொன்ன விவசாய கூட விவசாயத்துறையில இருந்து சரி மாவட்ட நிர்வாகத்தின் சரி இதுவரைக்கும் யாரும் அந்த குடும்பத்தை கூட போய் பார்த்து என்ன நடந்துச்சுன்ற விவரத்தை கூட ஒரு அரசு மூலியமா கேட்கல. நாங்க விவசாய சங்கத்துல இருந்து போய் கேட்டு வந்தோம். அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு விவசாய சங்கத்தின் மூலியமா வர சனிக்கிழமை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நிதி உதவி செஞ்சனால அவங்க குடும்பத்தை ஒரு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு சின்ன உதவி எங்களால முடிஞ்சது செய்யலாம்னு இருக்கோம். அரசு இந்த வாழை விவசாயிகளுக்கு எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே இது எவ்வளவு ஏரியா ஒரு ஆவரேஜ் 26 ஏக்கர் தேனி மாவட்டத்தில் வரும். அந்த 26 ஏக்கர் ஒரு 10,000 ஏக்கர் வாழை ஓரளவு சேமிக்கிற மாதிரி கடன்கள் அவசியம் உடனடியாக செய்யணும். அந்த ஒரு 100 நாள்ல சேமிச்சு ஒரு 8 ரூபா 9 ரூபாய் குறையாம வாழை கிடைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது எங்களை ஒரு வழி நடத்தணும். ஒரு வழி நடத்தல் எந்த ஏரியாவில் நிறைய நட்டுருக்காங்க, நிறைய நடலாமா நடக்கூடாதா, என்ன பண்ணலாம் செய்யலான்றத ஒரு அரசு மூலியமா அதுக்குன்னு சில அதிகாரிகளை போட்டு அது அரசு ஒரு முழு கவனத்தோட ஒரு இன்வால்வ்மெண்டோட செய்யணும். விவசாயத்துறை ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாம ஏதோ அவங்களா படிக்காதவங்க நாங்க வாட்டில ஏதோ செய்யறோம் போற முறைய ஒரு வழிமுறைக்கு நடத்தி கொண்டு வர கூட வாய்ப்பு இல்ல. ஒரு வழிமுறையா நடத்தணும். ஒண்ணு. அதே மாதிரி இந்த மாதிரி குளிர்சாதனம் இதுக்கு மெயின் செய்யல ஒரு செஞ்சு கொடுத்தா ஓரளவு வாழைக்கு கொஞ்சம் இந்த ஒரு 6 ரூபா 7 ரூபா குறையாத சூழ்நிலை கிடைக்கும். ரெண்டாவது இந்த மாதிரி சூழ்நிலை எதிர்பார்க்காம வரும்போது உற்பத்தி செலவு ஈடுகட்டக்கூடிய அளவுல 1 லட்ச ரூபா அரசு அந்த ஏக்கரேஜ் படி 1 லட்ச ரூபா விவசாயிகளுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல 1 லட்ச ரூபாய்க்கு அந்த வாழையை இவங்க வாங்கிட்டா கூட போதும். விவசாயிகள் எங்களை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் ஒரு வாக்கு இருந்தா கூட இந்த வாழையவோ தக்காளி அதெல்லாம் அந்த ரோட்ல கொட்டும் போது அவங்க குழந்தைகளை ரோட்ல விட்டு போற மனநிலை தான் எங்களுக்கு எல்லாம் இருக்க முடியாது. அது ஒரு பொருளாவோ எங்களால பார்க்க முடியாது. அந்த கொடுமை எங்களால ரொம்ப ஜீரணிக்க முடியாது. அதை வெளியே இருக்கிறவங்க சமுதாயத்தில் 1000 பேர் 1000 விதமா பார்க்கலாம் முடியாது. தான் வளர்த்த பொருளை ரோட்ல கொட்டும் போது அந்த வேதனை அந்த குடும்பத்துக்கும் அந்த விவசாய தொழிலை சேர்ந்தவர்களுக்கு அந்த எவ்வளவு உயிர் அவங்களுக்கு உயிரோட பாதிப்படைவாங்க அந்த மனநிலையில தான் பெரும்பாலும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு பிரபாகரன். வாழை விவசாயத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 40,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட இடத்தில் வாழை பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிக விளைச்சல் காரணமாக தமிழகத்தின் தேனி மாவட்டத்திற்கு வியாபாரிகளின் வருகை குறைந்திருக்கிறது. இப்பொழுது உற்பத்தி அதிகரித்திருப்பதின் காரணமாக கிலோ ஒன்றிற்கு 3 ரூபாய் மட்டுமே விலை கிடைப்பதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் அரசு வாழை விவசாயிகளிடம் இருந்து நியாயமான விலையில் கொள்முதல்
செய்து அவர்களுக்கு உதவிகளை மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய காலங்களில் விளையக்கூடிய வாழைப்பழங்களை சேமித்து வைப்பதற்கான குளிர்பதன கிடங்கு ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் அதை 120 நாட்களுக்கு வைக்கக்கூடிய வசதிகளை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. மேலும் தேனி மாவட்டத்தில் ஒரு வாழை விவசாயி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று வரை அதிகாரிகள் அந்த குடும்பத்திற்கு சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முன்வரவில்லை. ஆகையால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய அரசு முன்வர வேண்டும். மேலும் வாழை விவசாயத்தை பொறுத்தவரை இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் அவர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது ஏக்கர் ஒன்றிற்கு உற்பத்தி செலவை ஈடுகட்ட 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒட்டுமொத்த கோரிக்கையை தேனி மாவட்ட வாழை விவசாயிகள் முன்வைக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு பிரபாகரன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.